குட்டி हिंदी लर्नर चैनल நம்ம இன்னைக்கு பார்க்க போறது विशारद मुद्रा फर्स्ट पेपरல 5th एक्सरसाइज அதுல पंचवटीல இருந்து கேட்பாங்க पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा के वाद विवाद का चित्रण कीजिए அப்படின்னு கொடுத்திருக்காங்க पंचवटीயை பேஸ் பண்ணி லக்ஷ்மணனுக்கும் शूर्पणखाவுக்கும் இடையே நடந்த அந்த வாதம் என்ன அத உரையாடல் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க प्रस्तावना पंचवटी नामक इस खंड काव्य में लक्ष्मण और शूर्पणखा की वार्तालाप का वर्णन है இதுல வந்து पंचवटी அப்படிங்கற இந்த கண்ட காவியம் அப்படினா கண்ட அப்படினா பிரிவு மகாகாவிய அப்படினா ராமாயணம் அது முழு கதையை சொல்றது மகாகாவிய அதுல ஒரு பகுதி தான் இந்த கண்ட காவிய पंचवटीல இருந்து கொடுத்திருக்காங்க அதுல லக்ஷ்மண் शूर्पणखा இவங்களோட அந்த உரையாடல் வந்து கொடுத்திருக்காங்க यही काव्य का प्रमुख भाग है இதுதான் இந்த காவியத்தோட முக்கியமான பகுதி அப்படிங்கறாங்க वाद विवाद से लक्ष्मण का सच्चरित्र तथा शूर्पणखा का मोहित रूप का वर्णन है இதுல எதை பத்தி வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மணனோட அந்த நல்ல கேரக்டரும் அப்புறம் शूर्पणखाவோட அந்த பேராசை வெறி பிடிச்ச ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கு லக்ஷ்மணன் மேல அதை பத்தியும் இதுல வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரகசியவதினி शूर्पणखा का प्रवेश ரகசியவதினி அப்படின்னா ஒரு மாய உருவத்துல शूर्पणखा வராங்க काव्य की शुरुआत में शूर्पणखा एक सुंदर रहस्यवदनी रूप में आती है அதாவது காவியம் அந்த கதையோட அதாவது இந்த பகுதியில ஆரம்பத்துல வந்து शूर्पणखा எப்படி வராங்க அப்படின்னா ஒரு அழகான மாய உருவத்துல வராங்க லக்ஷ்மண் से प्रश्न करती है அவங்க வந்து லக்ஷ்மணன் கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க என்ன அப்படின்னா एक वीर पुरुष होकर वह एक स्त्री से क्यों डर रहा है நீங்க வந்து ஏன் ஒரு ஆணா இருந்துட்டு ஒரு பெண்ணை பார்த்து பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க वह पुरुषों की निर्ममता पर भी कटाक्ष करती है அது மட்டும் இல்லாம ஆண்கள்ட்ட ஒரு இரக்க குணமே இல்ல அப்படிங்கறத பத்தியும் இவங்க கடுமையா குற்றம் சொல்றாங்க அடுத்து लक्ष्मण का उत्तर लक्ष्मण வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க लक्ष्मण आश्चर्य व्यक्त करते हुए शूर्पणखा से उसकी पहचान पूछते हैं அதாவது शूर्पणखा பத்தின ஒரு ஆச்சரியத்துல ஒரு क्वेश्चन வந்து கேக்குறாரு அவங்கள வந்து அடையாளம் உன்னோட அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு वे कहते हैं कि उसमें भोलापन नहीं है அவங்கள்ட்ட ஒரு அப்பாவித்தனம் இல்ல और उसे मानवी तानवी या वन देवी में से कोई भी नहीं कहा जा सकता இதுல வந்து எந்த ஒரு இதுலயும் அவங்கள சொல்ல முடியாது அதாவது ஒரு மனுஷியாவும் சொல்ல முடியாது ஒரு அரக்கி அப்புறம் ஒரு வன தேவதை அந்த மாதிரி எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க वे उसे त्यागी और வைராகியபூர்ண ஜீவன் கா காரணம் बताते हैं அதாவது அது மட்டும் இல்லாம லக்ஷ்மணன் வந்து தன்னோட அந்த தியாக வாழ்க்கை எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத அந்த காரணத்தை வைராகியமா இருக்கிறத அதோட காரணத்தை வந்து शूर्पणखा கிட்ட சொல்றாரு அடுத்து பாருங்க शूर्पणखा का प्रस्ताव அவங்களோட விருப்பம் शूर्पणखाவோட விருப்பம் शूर्पणखा लक्ष्मण से विवाह का प्रस्ताव देती है அதாவது லக்ஷ்மணன் கிட்ட शूर्पणखा சொல்றாங்க நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை சொல்றாங்க वह कहती है कि वह रत्नाभरण त्यागकर योगिनी बनने को तैयार है அதாவது என்னோட ஆபரணங்களை எல்லாம் நான் தியாகம் பண்ணிட்டு ஒரு யோகினி அதாவது முனி மாதிரி வரேன் எல்லாத்தையும் நான் வந்து இழக்கிறேன் எல்லாத்தையுமே நான் வந்து தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க और लक्ष्मण के साथ रहकर संसार का सुख भोगना चाहती है அப்புறம் லக்ஷ்மணன் கூட சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கழிக்க விரும்புறதா சொல்றாங்க அடுத்து பாருங்க लक्ष्मण की सच्चरित्रता लक्ष्मणனோட அந்த ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படிங்கறத கொடுக்கறாங்க लक्ष्मण स्पष्ट करते हैं कि वे विवाहित है और शास्त्रों की मर्यादा का पालन करते हैं लक्ष्मणன் வந்து தெளிவா தனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல நான் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் கடைபிடிக்க கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு वे शूर्पणखा की भावनाओं को मोह बताते हैं प्रेम नहीं அதாவது शूर्पणखाவோட அந்த பாவனைகள் இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சிகள் அதெல்லாம் உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் அன்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு वे कहते हैं कि मन का विद्रोह आत्मा का विश्वास नहीं हो सकता நீ மனசுக்கு வந்து துரோகம் பண்ணினா அது வந்து உன்னோட ஆத்மாவுக்கு நீ விசுவாசமா இருக்க முடியாது அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி शूर्पणखाவுக்கு வந்து எடுத்து சொல்றாரு
அடுத்து சூர்பனகாக்கு ஆக்ரஹ் அவர் மோக். சூர்பனகாவோட அந்த மீண்டும் மீண்டும் அவங்களோட முயற்சியும் அவங்களோட அந்த வெறித்தனமான அன்பும் அதை பத்தி சொல்றாங்க. சூர்பனகா பார் பார் பிரேம் கி பாத் கர்த்தி ஹை और कहती है कि उसका मन लक्ष्मण को दे चुकी है. அதாவது சூர்பனகா வந்து திரும்ப திரும்ப தன்னோட அன்பை வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து தன்னோட மனசு வந்து முழுசா லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. उनके प्रेमातिथि के रूप में ஸ்வீகிருதி சாக்தி ஹை. அதாவது பிரேமாதித்தி ரூபேன அவங்க அந்த லக்ஷ்மணுக்கு ரொம்ப அன்புக்குரியவளா வந்து என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புறாங்க. அஸ்வீகார் அவர் பரிணதி, அதாவது அதை மறுக்கிறதும் மறுப்பும் அதோட விளைவு என்ன அப்படிங்கிறது. லக்ஷ்மண் சூர்பனகா கே பியார் கோ ஏக் தம் டுக்ரா தேத்தி ஹை. லக்ஷ்மணன் வந்து அப்படியே முழுமையா அந்த பொண்ணு சொல்ற அந்த அன்பை வந்து மறுத்து சொல்லிடுறாரு. ராம் பி டுக்ரா தேத்திகே, ராமும் மறுத்துறாரு. சூர்பனகா அஸ்லி ரூப்மே ஆத்திகே. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட உண்மையான உருவம் அரைக்கி தானே அந்த உருவத்துல வராங்க. உஸ்கா கோர் ரூப் தேக்க சீதா டர் ஜாத்திகே. அந்த கோரமான உருவத்தை பார்த்தோன்னே சீதா வந்து பயப்படுறாங்க. உஸ்கே आकार को देखकर लक्ष्मण अपने तलवार से उसके नाक और कान काट देते हैं. அவங்களோட அந்த அகங்காரமான ஒரு உருவம் வெறித்தனமா இருக்கிறத பார்த்தோன்னே லக்ஷ்மணன் என்ன பண்ணிடுறாரு, அந்த சூர்பனகாவோட மூக்கையும் காதையும் வந்து வெட்டிடுறாரு. रक्त बहाते हुए वह चिल्लाती हुई जंगल में चली जाती है. அந்த பிளட் அப்படியே சொட்ட சொட்ட காட்டுக்குள்ள வந்து அப்படியே ஓடிடுறாங்க. निष्कर्ष இதோட முடிவு என்ன அப்படின்னா, आरंभ में रजस्वी वधिनी के रूप में आने वाली शूर्पणखा अंत में अपना घोर रूप दिखाकर जाती है. அதாவது ஆரம்பத்துல வந்து இந்த பொண்ணு இந்த சூர்பனகா வந்து ஒரு ரகசிய வதினா ஒரு மாயமான உருவத்துல வந்த அந்த பொண்ணு கடைசியில தன்னோட கோரமான அந்த உருவத்தை காட்டிட்டு போயிடுறாங்க. இதுதான் வந்து இந்த லக்ஷ்மணன் சூர்பனகாவோட வாத் விவாத். இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.